உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர், அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களின் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பல்லாவரம் மண்ணில் வாழ்ந்த நம்முடைய தனித்தமிழ் வேந்தர் ஐயா மறைமலை அடிகளாரை நினைவு கூர்ந்து என்னுடைய பொதுக்கூட்ட உரையினை துவங்க இருக்கிறேன். அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, நமக்கு பெரிய கேள்விகள் ஒன்றும் இல்லை. இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நடக்கக்கூடிய அரசியலை பார்த்து தெளிந்துதான் இருப்பீங்க. அதுல நமக்கு இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு மனுஷன் மதுரையில ஒரு கூட்டம் போட்டாரு, மாநாடு போட்டாரு. அதுல எல்லா தொகுதியிலும் நான் தான் வேட்பாளர்னாரு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கேள்விதான், இந்த திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் உங்கள் விஜய் எங்கப்பா இருக்கீங்க? எங்க இருந்தாலும் மேடைக்கு வாங்கப்பா, ஏதாவது பேசுங்க தங்கம், ஏதாவது பேசுங்க. திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலையா முருகன் மலையான்னு சொல்லி ஒரு பெரிய சிக்கல் போயிட்டு இருக்கு. இது நீங்க என்ன மலை அப்படின்னு சொல்லிடு. அவருக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, வாயில மென்டோஸ் போட்டாரு, வாய்க்கு போடும் பூட்டு. வாயை திறந்தா பிஜேபிய பேசி தாங்கணும், பேசினா அவர் மேல வழக்கணும். ஏன் ஒரு தேர்தலை சந்திக்கல, மக்கள் பிரச்சனைய சந்திக்கல, மக்கள் கிட்ட போய் குறைகளை கேட்கல, போராட்ட களத்துக்கு வரல. ஆனா 50 பேரை கொண்டிருக்காரு தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சி தலைவர். எவ்வளவு பெரிய சாதனை பாருங்க. ஆனாலும் மக்கள் விடலையே. விஜய பக்கத்துல இருந்து பாக்குற வாய்ப்பை என் மகன் வாங்கி கொடுத்துட்டான், அதனால என் மகன் செத்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு தியாக தலைவிகள் எல்லாம் தமிழ்நாட்டுல நமக்கு அடையாளம் காட்டிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஐயா விஜய் அவர்கள். பேசினா பிஜேபிக்கு வச்சுக்கிறோம், ஆனா கொள்கை எதிரி. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது சிக்கந்தர் மலையா சிங்காரவேலரின் மலையா என்று குழப்பமே இல்லை. திருப்பரங்குன்ற மலை தமிழர்களின் மலை, தமிழர்களின் மலை. அது கார்த்திகைக்கு தீபம் ஏத்தணும், மலையில ஏத்தணும். கன்னியாகுமரியில அத்தனை மலை இருக்கு, வெட்டி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அங்க ஏத்துங்களே, கார்த்திகை தீபத்தை அங்க ஏத்துங்களே. ஏத்த மாட்டாங்க. ஏன்? பாஜகவினுடைய நண்பர், பாஜக படியெடுக்கக்கூடிய ஆசாமி அதானி அவர்களுடைய துறைமுகத்திற்கு கன்னியாகுமரியினுடைய மலைகள் வெட்டி கொண்டு செல்லப்படுகின்றது. ஒன்று இல்ல, ரெண்டு இல்ல, தினமும் பல நூற்றுக்கணக்கான டன் கன்னியாகுமரி மலைகள் பிஜேபி அதானிக்கு வெட்டி கொண்டு செல்லப்படுகின்றது. அதனால் கன்னியாகுமரி மலையை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். இதே பிஜேபி காரங்க கிட்ட, ஆர்எஸ்எஸ் காரங்க கிட்ட நம்ம கேட்கிற கேள்வி ஒண்ணுதான், சாமி முக்கியம் தானே, சாமி முக்கியம் தானே. நாம ஒண்ணு கேட்போம், வா வா இங்க இருக்கக்கூடிய இறை வழிபாட்டுல சமஸ்கிருதத்தை ஒழிப்போம், தூய தமிழ்ல தேவாரம் திருவாசகம் பாடுவோம், தேவாரம் திருவாசகம் பாடி கருவறையில பூஜிப்போம், வருவியா? இங்க இருக்கக்கூடிய பிஜேபி காரர்கள், ஆர்எஸ்எஸ் காரர்கள் வருவார்கள்? வரமாட்டார்கள். காரணம் என்ன? அவர்கள் சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டிருக்கிறார்கள். செத்து போச்சு, சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும். சுக்லாம்பர்தம் சசிவர்மா, அதான் வேணும் அவங்களுக்கு. நாம் தமிழர் கட்சி என்ன நடக்குது, என்ன சொல்லுது? நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு என்னங்க? தமிழ்நாட்டை தமிழர் ஆகணும். இங்க இருக்கக்கூடிய அத்தனை கோயில்கள்லயும் தமிழ் வழிபாட்டு மொழியாக இருக்கணும். தமிழ் ஆட்சி மொழியாக இருந்தால் மட்டும் பத்தாது, தமிழ் வழிபாட்டு மொழியாக வேணும். இங்க பல பேர் சொல்லுவாங்க, நாம் தமிழர் கட்சி பாஜகவினுடைய பி டீம். நாங்க யாருக்கும் பி டீம் கிடையாது. நாங்கள் எங்களை ஈன்றெடுத்த எங்களுடைய
தமிழீழ விடுதலை புலிகள் எங்க தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களுடைய வீட்டில் அவர்கள் ஆயுதத்தை வைத்து போராடினார்கள். நாங்கள் அறிவாயத்தை வைத்து தமிழர்களுக்காக, தமிழரின் உரிமை மீட்சிக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். யாராவது ஒருத்தர் இங்க இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் பி கே சேகர் பாபு, யாராவது ஒருத்தர் தமிழ்ல வழிபாடு செய்ய, தமிழ்ல குடமுழுக்கு நடக்குதா? இங்க நீதிமன்ற உத்தரவு இருக்கு, இருந்தாலும் தமிழ்ல குடமுழுக்கு நடக்காது. காரணம் என்ன? காரணம் என்ன? அவர்கள் சமஸ்கிருதத்தை வாழ வைப்பதற்காக வந்தவர்கள். ஆனா தமிழர் என்று பேசுவாங்க. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற ஆட்சிக்கு வருவார்கள், வந்தார்கள். வந்த பின்பு எங்கே தமிழ், எதிலே தமிழ் இருக்கிறது என்று கேட்க வைத்து விட்டார். நாங்க சொல்றோம், எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய ஆட்சியில சிவன் கோயில்கள்ல இருக்கக்கூடிய கருவறைகளை கட்டாயம் ஒழிக்கும் தமிழ். எப்படி ஒழிக்கும்? புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாகி மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிழைப்பும் பிழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகளை கண்டு இன்று வீடு உற்றேன் என்று மாணிக்க வாசகனர் எழுதிய தேவார பாடல் எல்லா சிவன் கோயிலையும் ஒழிக்கும். விஷ்ணு கோயில பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஒழிக்கும். சமஸ்கிருதம் எங்க போகும்? எங்கிருந்து வந்ததோ அதே இடத்துக்கு போகும். அது எங்கிருந்து வந்தது? வடநாட்டில் இருக்கக்கூடிய சமாதியிலிருந்து வந்தது. வடநாட்டுக்கே இந்த சமஸ்கிருதம் அனுப்பி வைப்போம். இதை பேசுவார்களா? பேசுவார்களா? எங்களை பீட்டம் என்று சொல்வாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்ச 2021 தேர்தல்ல திமுக வென்றது எப்படி? நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று சொல்லி வரவில்லை. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து விடாதீர்கள். பாஜக உள்ள வந்துடும். பாஜக எங்க இருக்கு? பாஜக எங்க இருக்கு? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. டிசம்பர் 6 என்ன நாள்? புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாள். அதை தாண்டி அது எந்த நாளாக என்று நினைவு கூறப்படுகிறது? இங்க இருக்கக்கூடிய திமுக பலகைகள்லாம் பார்த்தேன். இஸ்லாமிய சொந்தங்கள், இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் சொல்லுவாங்க, சிறுபான்மையினருடைய வாக்குகள் தொடர்ச்சியாக 30-35 ஆண்டுகளாக காங்கிரஸ் கூட்டணி தான் போகுது. காரணம் என்ன? 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி நடந்த பாபர் மசூதி இடிப்பு. பாபர் மசூதியை இடித்தது RSS சங் பரிவார கும்பல் தான். அதுல மாற்று கருத்தே இல்ல. அதுக்கு வித்திட்டது யார்? அதுக்கு வித்திட்டது யார்? பாபர் மசூதியை இடித்து விடலாம், இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலங்களாக இருக்கக்கூடிய இடங்களை நாம் இடித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய, ஒரு வெறிய RSS சங் பரிவார கும்பலுக்கு கொடுத்தது யாரு? யாரு? இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான். இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான். 1984 இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அதுக்கடுத்து திண்ணையில இருந்தவனுக்கு திடுக்கிட ராஜயோகம் வந்த மாதிரி ராஜீவ் காந்தி வெற்றி பெற்று ஆட்சியில இருக்கிறார். அதுக்கப்புறம் உங்க எல்லாத்துக்கும் தெரியும், தூர்தர்ஷன்கிற ஒரு தொலைக்காட்சி இருந்தது, ஒரு சேனல் இருந்தது, மத்திய அரசாங்கத்தினுடைய தொலைக்காட்சி. அது அந்த டிடியில வாரம் ஞாயிற்றுக்கிழமை ராமாயணத்தை ஒளிபரப்பியது யாரு? ராமாயணம் என்கின்ற இந்த இதிகாசத்தை உண்மையை நம்ப வச்சது யார் தெரியுமா? இந்த இஸ்லாமியர்கள் வட்டம் வாக்களிக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் கட்சி தான். இந்த காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் கட்சியினுடைய அன்றைய பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி ராமாயணத்தை அத்தனை இஸ்லாமியர்களுக்கும் போட்டு காட்டுங்கள் என்று சொல்லி அரசு செலவுல ராமாயணம் என்கின்ற ஒரு தொலைக்காட்சி தொடரை எடுத்தது இந்த இஸ்லாமியர்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்களே இந்த காங்கிரஸ் கட்சி தான் வந்தது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒட்டுமொத்த தேசமும் ராமாயணத்தை பார்க்க குளிச்சு கோயிலுக்கு போற மாதிரி உட்கார்ந்து இருந்தாங்க. ராமாயணத்தை நம்பினார்கள். அது இதிகாசம். இதிகாசம். ராமன் பிறந்ததாகவோ ராமன் ஆட்சி செய்ததாகவோ எங்கேயும் வரலாறு இல்ல. வரலாறு இல்ல. அது ஒரு இதிகாசம். அதுக்காக இந்த நாட்டின் ஜனநாயகம், இந்திய நாட்டின் மதச்சார்பின்மை குழி தோண்டி புதைக்கப்பட்ட நாள் இந்த டிசம்பர் 6, 1992ஆம் ஆண்டு. காரணம் என்ன? இவர்கள் பிஜேபி சொல்வார்கள்.
ஆனால் பிஜேபி காரனுக்கு பாபர் மசூதியை இடித்து விடலாம் என்ற நம்பிக்கை ஊட்டியது காங்கிரஸ் தான் என்று, ராஜீவ் காந்தி தான் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். அது மட்டுமில்ல, ராமாயணம் தொடர் இருக்கிறது மட்டுமில்ல, 1989 தேர்தல் நடக்குது. தன்னுடைய தேர்தல் பரப்புரையை முதல்ல அயோத்தியிலிருந்து தொடங்கிய ஒரு கொடுங்கோலன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராஜீவ் காந்தி மறந்துவிடக் கூடாது. இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய சொந்தங்கள் இந்த உண்மையை தெரிந்து கொண்டு நீங்க திமுக வாக்களிங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் திமுக வாக்களிச்சீங்கன்னா ஐயா சாமி கும்பிடுதான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. திமுக காரங்களுக்கு இந்த வரலாறு தெரியும், ஆனால் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ராஜீவ் காந்தியினுடைய கடன்கள் ஈழத்தமிழர்களை மட்டும் இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ் என்று அழைக்கவில்லை, ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் எதிரான பல காரியங்களை செஞ்சது ராஜீவ் காந்தியினுடைய கரங்கள். தெரிந்து கொள்ளணும். வரலாற்று உண்மை எந்த காரணம் மறுக்க முடியுமா? அயோத்தியில கோயில் கட்டியாச்சு, மோடி எல்லாம் போறாரு. மோடி எல்லாம் சிறப்பு அழைப்பாளரா போறாரு. கருவறையில உட்கார்ந்து பூஜையில உட்கார்றாரு. காங்கிரஸை சேர்ந்த கமல்நாத் என்கின்ற தலைவர் என்ன சொல்றாரு? எங்களுக்கும் இதில் பங்கு இருக்கு என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு. காரணம் என்ன? ராமாயணம் இதிகாச குப்பையில்லை, அது உண்மைதான் என்று இத்தனை கோடி இந்தியர்களை நம்ப வைத்தது இந்த காங்கிரஸ் கட்சி தான். இந்த காங்கிரஸ் கட்சி தான் இவங்க வாக்களிக்கிறாங்க. நாம என்ன சொல்றோம்? நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்க? இந்த தீர்ப்பு நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வந்துச்சு? உங்களுக்கு மசூதி கட்டிக்கிறதுக்கு நாங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா இடம் தர்றோம். இது அயோத்தி கோயில் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க. நாங்க தான் இந்திய நாட்டுல, இந்திய நிலப்பரப்புல இங்கே வந்தது, நீதிமன்றம் கொடுத்தது நீதி அல்ல, இது வெறும் தீர்ப்பு தான் என்று சொல்லி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அப்ப கூட நாங்க பேசினோம், ஒட்டுமொத்த இந்தியாவும் உங்களுக்காக இருக்கிறது, வெறும் சில ஏக்கர் நிலங்களை வாங்காதீர்கள் என்று பேசினோம். ஆனாலும் இந்த இஸ்லாமிய சொந்தங்கள் மனம் மாறவில்லை. நீங்கள் மனம் மாற மாட்டீர்கள் என்று தெரியும். நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய எங்கள் ஹுமாயூன் அவர்கள் தான் சொல்லுவாங்க, 5 மத கடமைகளோட இன்னொரு மத கடமை இஸ்லாமியர்களுக்கு இருக்கு, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு இஸ்லாமியர்களுக்கு இருக்கு. அது ஒண்ணுதான் கருணாநிதிக்கு வாக்களிப்பது. கருணாநிதி சொன்னார் சட்டமன்றத்திலே, பிஜேபி காரர்கள் கூட சொல்ல தயங்கிய ஒரு வார்த்தையை சட்டமன்றத்தில் கருணாநிதி சொன்னார். என்ன சொன்னார்? இஸ்லாமிய தீவிரவாதிகள், ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் தீவிரவாதிகள் என்றால் ஆயுதத்தை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் யார்? இந்த கேள்வி ஐயா கருணாநிதியோட மகன் பேரன் யாராவது பதில் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இந்த வரலாற்றை தெரிந்து கொண்டு இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் திமுகவும் அதன் கூட்டணியும் என்று நினைச்சுக்கொள்ளுங்க. என்ன இருக்கு பாருங்க, உங்களுக்கு என்ன இருக்கு? காஷ்மீர்ல 370 ஆர்டிகல் தடை செய்யப்பட்டது. தடை செஞ்சது சரிதான், அதை தடை செய்த விதம் தான் தவறானது என்று பேசியவர்கள் இவர்கள். இன்னைக்கு சொல்றோம், டிசம்பர் 6 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் வரும்போது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய அறிக்கையில் இருக்கும், இந்திய ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்ட நாள் இந்த டிசம்பர் 6 என்று பேசக்கூடிய தில்லும் திராணியும் பெற்ற ஒரே தலைவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். எங்களை சொல்வார்கள் இவர்கள் பிஜேபியினுடைய பி டீம். பேசுறவங்க யாரு அப்படின்னா போலி அம்பேத்கரையும் பேசக்கூடிய இந்த மக்கள். போலி அம்பேத்கர் சொல்லுவாங்கல்ல, அம்பேத்கர் புகைப்படத்தை போட்டு வச்சுக்குவாங்க. அம்பேத்கர் புகைப்படத்தை போட்டு வச்சுட்டு அதிகார வர்க்கத்திற்கு காவடி சுமக்கக்கூடியவர்கள். அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறாரு? கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். யாருக்கு எதிராக புரட்சி செய்யணும்? நம்ம யார் ஒடுக்குகிறாரோ, நம்மளை யார் அடக்கி ஒடுக்குகிறார்களோ அவர்களுக்கு எதிராக புரட்சி செய்ய சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு யார் ஒடுக்குகிறார்களோ, யார் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ, யார் அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்கிறார்களோ அவர்களோட இருந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை வாங்கி தருவேன் என்று சொல்லி ஏமாற்றக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். நம்மை சொல்கிறார்கள் நாம் போலி தமிழ் தேசியம் பேசுகிறோம் என்று நான் கேட்கிறேன். நான் பல மேடைகளை பேசிட்டேன், இன்னும் பேசுறேன். கேட்கக்கூடிய கேள்விகள் பதில் சொல்லுங்க. அம்பேத்கர் சொன்னார் காங்கிரசும் இந்து மகாசபையும் ஒன்றுதான் என்று சொன்னார். அதைத்தான் நீங்கள் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்னார்.
கதர் கட்டிய பாஜக, பாஜக காவி கட்டிய காங்கிரஸ். அம்பேத்கர் சொன்னதை எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார். எங்கள் அண்ணன் போலி தமிழ் தேசியம் பேசுறாரா? அம்பேத்கர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? Every political resolution should always be presided by social and cultural revolution. அரசியல் புரட்சி எப்ப வெல்லும்? அரசியல் புரட்சி எப்ப வெல்லும்? பண்பாட்டு புரட்சி, சமூக புரட்சி வெல்லும் போது அரசியல் புரட்சி வெல்லும் என்று சொன்னார். அதைத்தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்றாங்க. வீரத்தமிழர் முன்னணி என்கின்ற ஒரு பாசறையை துவங்கும் போது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்னது, பண்பாட்டு புரட்சி வெல்லாது, அரசியல் புரட்சி ஒரு நாள் மிக்காது சொன்னது எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் தான். இதுதான் சொல்லுங்க. அம்பேத்கருடைய எல்லா கொள்கையும் கடைபிடிக்கக்கூடியது நாம் தமிழ் கட்சி தான். எங்கள் அண்ணன் கற்பிச்சாரு. 16 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். இல்லைன்னா எங்களை போன்ற ஆள்கள் எப்படி இருந்திருப்போம்? எங்கள் அண்ணன் மருத்துவர் கார்த்திகேயன் போன்ற ஆட்கள் எப்படி இருந்திருப்போம்? நான் ஜெர்மனியில வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஜெர்மனியில இருந்தேன். ஜல்லிக்கட்டு போராட்டம் 2017 நடக்கும் போது அங்க இருக்கக்கூடிய சுட்காட் என்கிற நகரத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களாம் இணைந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் அந்த செந்தமிழன் சீமான் அவர்களுடைய போராட்ட களத்தில் நிக்க வேண்டும் என்று சொல்லி, ஜெர்மனி வேண்டாம், தமிழ்நாடு தான் வேண்டும், தமிழர்களின் உரிமை தான் வேண்டும் என்று சொல்லி இங்க வந்து சேர்ந்தோம். எங்கள் அண்ணன் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களுக்கு அழகான வாழ்க்கை உண்டு. பொருளாதாரத்திலையாக இருக்கட்டும், எதுல வேணாலும் இருக்கட்டும், நல்ல வாழ்க்கை உண்டு. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு தமிழரின் உரிமைக்காக நிக்கிறோம்னா காரணம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன காரணம்? இப்படியே இந்த திமுக அதிமுக கிட்ட இந்த தமிழ்நாட்டை விட்டுட்டோம் என்றால் நீ அடுத்த ஒரு சொமாலியாவாக மாறிவிடும். இந்த தேசம் மாறிவிடும். இன்னைக்கு பாக்குறீங்களா, பல்லாவரத்துல சாலை சரியா இருக்கா? இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பத்தி ஒரு அண்ணன், எங்க அண்ணன் குரலியன் அவர்கள் ஒரு மனு கொடுத்தாங்க. கிறிஸ்துவர்களுக்கு கல்லறை இருக்கிற இடத்தை கொடுக்கிற மாதிரி கொடுத்து புடிக்கிட்டான். கருணாநிதி பேரை வச்சவன் எப்படியா உண்மையா இருப்பான்? என்னையா நீங்க இது கூட புரியாம இருக்கிறீங்க? கருணாநிதிங்கிற ஒரு பேருக்குள்ள ஒரு வரலாறு இருக்குங்க. கருணாநிதி ஒரு பேருக்குள்ள வரலாறு இருக்கு. அதனால கொடுக்கிற மாதிரி கொடுத்து புடிங்கிட்டாரு. கவலையே விடுங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் பல்லாவரம் தொகுதியை நாம் தமிழர் கட்சி வெல்லுது. இங்க இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை நாங்க வைக்கிறோம். எப்படி செய்வோங்க? கர்நாடகா எங்க அண்ணன் கூட சொன்னாரு, பல்வேறு நீர்நிலைகளை ஆக்கிரமித்து பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் செய்வாங்க. அவங்க கட்சியே அப்படிதான். நீதி கட்சியில இருந்து நாங்க வந்தோம்னு சொல்றாங்கல்ல, அந்த நீதி கட்சி டி நகரை உருவாக்கியது எப்படி? மாம்பழம் என்ற ஒரு பெரிய ஏரி இருந்தது. அந்த பெரிய ஏரியில மண்ணை போட்டு மூடி டி நகர் என்ற ஒரு வியாபார இடத்தை உருவாக்குனாங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்கா பாருங்களா? இங்க இருக்கக்கூடிய மண்ணின் மகனா இருந்தா அந்த அறிவு இருந்திருக்கும். எப்படி இருந்திருக்கும்? ஏரி இருக்கட்டும், ஏரியை சுத்தி ஊரை உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு அறிவு இங்கே பிறந்த மண்ணின் மகன்களுக்கு கட்டாயம் இருந்திருக்கும். இவர்கள் எங்கோ இருந்து நம்மை ஆள துடிப்பவர்கள். நீங்க என்ன சொல்றீங்க? திமுக என்னங்க? திராவிட முன்னேற்ற கழகம். அதிமுக என்னங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிடம் தான் என்னங்க? எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு இது வரைக்கும் ஒரு தத்துவ ஆசிரியர்கள், எங்கள் ஐயா சுபவி போன்றவர்கள் ஒரு பதில் சொல்லல. காரணம் என்ன? தமிழ்நாடு ஏங்க இவ்வளவு மோசமா இருக்கு? இவ்வளவு மோசமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன? நம்மை ஆளக்கூடிய இவர்கள் நம்மவர்கள் அல்ல. அதான் காரணம். எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சிக்கு, தாம்பரம் மாநகராட்சிக்கு, ஆவடி மாநகராட்சிக்கு, சென்னையிலே பூர்வக்குடி மக்களாக இருக்கக்கூடிய ஆதி தமிழர்களுக்கு மாநகராட்சி மேயர் பதவியை வழங்குங்கள் என்று எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் குரல் கொடுத்தார். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் செஞ்சது என்ன? தமிழர் அல்லாத பட்டியலின மக்களுக்கு மாநகராட்சி மேயர் என்ற ஒரு பொறுப்பை கொடுத்தார். இப்ப அந்த அம்மா என்ன செய்யுது? அந்த அம்மா பேக்கேஜ் பிரியாவா தெரியுது. எனக்கு உண்மையிலே கேள்விங்க, அந்த 4000 கோடி பேக்கேஜ் சென்னையில எந்த தெருவுலங்க இருக்கு? எந்த வடிகால் வாரியமா இருக்கு? எந்த கழிவுநீர் போகக்கூடிய ஓடையா இருக்கு? எதுவா இருக்கு? கண்ணு முன்னே 4000 கோடி அடிச்சு போயிருச்சு. இந்த பேக்கேஜ் பிரியா அடிச்சு போயிருச்சு. கேட்க முடியல, கேட்டா பதில் இல்ல. பீச்சிங்
பவுடருக்கு பதில கோலமாவை போடுறீங்களே, வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த அம்மா எதுவும் பதில் சொல்லல. காரணம் என்ன? காரணம் என்ன? இது அவர்கள் நிலம் இல்ல. நம்முடைய உரிமைகளையும் நம்முடைய நலங்களையும் வைத்து கொள்ளையடிக்க வந்தவர்கள் இவர்கள். தமிழர் நலங்களையும் தமிழ்நாட்டு வளங்களையும் கொள்ளையடித்து உண்டு கொழுக்க உருவாக்கப்பட்ட ஒரு தத்துவத்திற்கு பேர் தான் திராவிடம். திராவிடம் தமிழர் அல்லாதவர் தமிழ்நாட்டிலே வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் உருவாக்கப்பட்ட தத்துவம் தான் திராவிடம். யோசிச்சு பாருங்க. தெலுங்கர்னு ஒரு இடம் இருக்கு, அவர்களுக்கு 2 மாநிலம் தான். ஒண்ணு ஆந்திர பிரதேஷ், இன்னொன்னு தெலுங்கானா. தெலுங்கானாவை ரேவந்த் ரெட்டி ஆகிறாரு, ஆந்திர பிரதேசை சந்திரபாபு நாயுடு ஆகிறாரு. ஆனா அவர்களுக்கு 3வது ஒரு மாநிலம் இருக்கு ஆழ்வதற்கு. அது என்ன? இந்த இளிச்சவாப்பைய தமிழர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு என்கின்ற மாநிலம், தெலுங்கர்கள் ஆளக்கூடிய ஒரு மாநிலம். மொத்தம் 34 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அதுல 3ல ஒரு பகுதி தெலுங்கர்கள் தான். மக்கள் தொகை 4 விழுக்காடு கூட இருக்காது. 4 விழுக்காடு கூட இருக்க மாட்டாங்க. ஆனா 10 அமைச்சர்கள் 11 அமைச்சர்கள் வச்சிருக்காங்க. ஒரே வீட்டுல 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து கொண்டு தமிழர்கள் எப்படி மறந்து கடந்து செல்வது? எப்படி செல்வது? எப்படி செல்வது? இதை யோசிக்கவே மாட்டீங்களா? இங்க சாலை சரியில்லை, மழை வந்தா பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய சாலைகள் பள்ள காட்டி நிக்குது. இது எத்தனை நாளுக்கு புலம்பிட்டு இருக்க போறீங்க? உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் தொகுதி மேம்பாட்டு நிதி எம்எல்ஏ லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம்ல 4 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வருது. 5 வருஷத்துல இந்த கருணாநிதி என்கின்ற ஒரு எம்எல்ஏ அந்த 20 கோடியில 1 கோடிய உங்க பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில ஒன்னையாவது காட்டிருப்பாரா? 20 கோடியில 1 கோடி எங்கேயா பாத்துருக்கீங்களா? இருக்காது, இருக்காது. காரணம் என்ன? காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது. ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் நாட்டை வித்துறது, மக்களை வித்துறது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல். இந்த தேர்தல் என்ன தேர்தல்? திரும்ப திமுகவுக்கு ஆட்சி கொண்டு வருவதற்கு அணில் அவர்கள் வேலை செய்யறார். 2011 அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு அணிலாக பணியாற்றினார் நடிகர் விஜய். 2026 சட்டமன்ற தேர்தல் 15 ஆண்டுகள் கழிச்சு திமுகவுக்கு அணிலாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள். நாம் இந்த அணில் என்ன பண்றோம்? தூக்கி பொறிச்சிடும். இந்த விஜய் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தயவு செய்து அந்த சீமான் அவர்கள் பேசக்கூடிய காணொலியில போட்டு காட்டுங்க. இப்படிப்பட்ட தற்கொலை கூட்டம் தமிழர்கள் என்றால் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. இங்க பேசக்கூடிய ஒவ்வொரு அண்ணன்மார்களும் 1 மணி நேரம் என்ன, 2 மணி நேரம், 3 மணி நேரம் அவர்களுடைய கருத்துக்களை, அவர்களுடைய தர்க்கங்களை வைக்கக்கூடியவர்கள். ஏன்? படிப்பு, பேச்சு, தமிழன் என்கின்ற திமிரு, சொல்லக்கூடிய கொள்கையை நேராக, நேர்மையாக, உண்மையாக சொல்லக்கூடியவர்கள். ஸ்டாலின் அவர்கள் மாதிரி கிடையாது. துண்டுச்சீட்டை படிச்சு பார்த்து அவருடைய அப்பா பேரை துண்டுச்சீட்டு பார்க்காம சொல்ல முடியாது. பாவம் பாவம். அவருடைய மகன் வர்றாரு எங்க ஊர் பக்கம். நான் கோயம்புத்தூர்ல இருந்து வர்றேன். ஒரு கூட்டம் நடத்துறாரு. ராஜ் கவுண்டர் சாதிய ஒளிச்ச லட்சணம், சாதிய ஒளிச்ச லட்சணம் இதான். சாதியை பேசுவார்கள், சாதியை வளர்ப்பார்கள், கெட்ட சமூக நீதி என்று பொய்யும் புரட்டுமாக பேசுவார். இதைத்தான் நாம ஒழிக்கணுங்கிறோம். அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, இவர்கள் எல்லாம் சேர்ந்து நம்மை திமுகவுக்கு, அதிமுகவுக்கு அடகு வைக்க வருகிறார்கள். நாம இதுல இருந்து ஒரு தூய படிப்பு, நல்ல படிப்பு கொடுப்போம். எப்படிங்க நல்ல படிப்பு கொடுப்போம்? இந்த திமுக ஆட்சியில பாருங்க, சென்னை பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தருக்கு பொறுப்பு கிடையாது. இங்க இருக்கக்கூடிய உங்க பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் கிடையாது, வைஸ் சான்சலர் கிடையாது. கிட்டத்தட்ட 500 பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாடு முழுக்க இயங்கிக் கொண்டிருக்குது. அத்தனை 500 பொறியியல் கல்லூரிகளுக்கு தலைமை இடமாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம். அதுக்கு துணைவேந்தர் கிடையாது. ஒரு பாடத்திட்டம் என்ன, இந்த பாடத்திட்டம் இந்த ஆண்டு மாணவர்களுக்கு இது சரிப்பட்டு வருமா, இதை தீர்மானிக்க வேண்டியது எப்ப தேர்வு நடத்தணும், எப்ப தேர்வை முடிக்கணும், என்னென்ன கல்வி கோர்ஸ் கொடுக்கணும், என்னென்ன எஜுகேஷன் கோர்ஸ் இவங்களுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் தீர்மானிக்க வேண்டிய ஒரு வைஸ் சான்சலர் தான். பல பல்கலைக்கழகங்களுக்கு தமிழ்நாட்டுல துணைவேந்தர் கிடையாது. அம்புட்டு ஏங்க இங்க இருக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழகத்துல 510 பேராசிரியர்கள் பணியாற்றினோம். இப்ப எவ்வளவு தெரியுமா இருக்கிறாங்க? வெறும் 210 தான். 210. காரணம் என்ன? கஜானா காத்து வாங்குது. கருணாநிதி மகன் வைத்திருக்கக்கூடிய கஜானா காத்து வாங்குது. அதான் காரணம்.
பேராசிரியர் மட்டும் 300 பேர் இல்ல, காசு இல்ல, காசு இல்ல. ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க 1000 பேர் சென்னை பல்கலைக்கழகத்துல வேலைக்கு வைக்கணும், வைக்கணும். காசு இல்ல, காசு இல்ல. காசு எப்படி இருக்கும்? நீல சாலை போடுறேன்னு ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முன்னாடி ஒரு சாலையை போடுற, அப்புறம் சாலையை தோன்ற, அப்புறம் திரும்ப சாலையை போடுற, இப்படியே போய்கிட்டு இருந்தா சாலை என்னைக்கு தாயா இருக்கும்? என்னைக்குதான் இருக்கும்? நான் கூட இது சென்னையில கோயம்புத்தூர் மாதிரியான மாநகராட்சியில இருக்குன்னு நினைச்சேன். ஊரக பகுதி வரைக்கும் இதே வேலையாத்தான் செய்யறாங்க. இவனுங்களுடைய வளர்ச்சியில என்ன தெரியுமா இருக்கும்? சிமெண்ட் இருக்கணும், அந்த வளர்ச்சியில இரும்பு இருக்கணும், சல்லி இருக்கணும். சிமெண்ட், சல்லி, இரும்பு கம்பி, இது இல்லாம எந்த வளர்ச்சி திட்டத்தையும் இந்த திமுக அதிமுக கட்சிகள் செய்யாது. காரணம் என்ன? அவங்கதான் கமிஷன் அடிக்க முடியும், கமிஷன் அடிக்க முடியும். சென்னை பல்கலைக்கழகத்துக்கு பேராசிரியர் போட்டா என்ன 300 பேர் போட்டா, 300 பேரை போட்டா உங்களுக்கு சாகுற வரைக்கும் சத்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து என்ன கொடுக்கணும்? சம்பளம் கொடுக்கணும். காசு எங்க இருக்கு? ஒரு ஓட்டு என்ன தவிர நீங்க வேற யாருக்கிட்டே போட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி நக்கலா கேட்கிறாரு. ஆனா இந்த அரசு ஊழியர்கள் இருக்காங்களே, அவங்கள கடவுளே வந்து திமுகவுக்கு ஓட்டு போடாதனாலும் கடவுளை எதிர்த்து திமுக தான் வாக்களிப்பார்கள் தமிழ்நாட்டு அரசு ஊழியர்கள். அதுக்கு தான் வச்ச ஆப்பு அரசு போக்குவரத்து கழகம் ஒண்ணு இருக்கு, தெரியுமில? டிஎன்எஸ்டிசி, எஸ்டிசியா எஸ்டியூ ஆதியா, அது என்னங்க எஸ்டிசி எஸ்டியூ? எஸ்டிசினா கார்பரேஷன், முழுக்க முழுக்க அரசுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம், அரசு நிறுவனம். எஸ்டியூ அரசும் தனியாரும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம். தனியாருக்கு தாரை வார்த்து விட்டான், தாரை வார்த்து விட்ட. காரணம் என்ன? காரணம் என்ன? திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி டிஎன்எஸ்டிசிக்கு 25,000 கோடி இருந்தது. அத திமுக காரங்க என்ன தெரியுமா பண்ணீங்க? ஒரு ரவுண்டா போடுவோம், ஒரு ரவுண்டா போடும்னா கடன் இல்லாம கூட ஜீரோ, ஜீரோ கடன் இல்லப்பா, டிஎன்எஸ்டிசிக்கு கடனே இல்ல, ஜீரோ. இவங்க ரவுண்டா என்ன பண்ணாங்க? ஸ்டாலின் அப்பாவுக்கு டேடிக்கு தமிழர்கள் மேல ரொம்ப பாசம் பொங்கிருச்சு. அதனால அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய கடனை ஒரு ரவுண்டா 50,000 கோடி போட்டு விட்டார். ரவுண்டா ஒரு 50,000 கோடிக்கு என்ன பஸ் ஓடுது, டிக்கெட் என்ன விலை விக்குது, இருந்தாலும் நட்டத்துல ஓடுதுங்க. நான் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தான். உங்களுக்கு இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்லணும். ஆந்திராவிலே அரசு பஸ் ஓடுது, தெலுங்கானால அரசு பஸ் ஓடுது, கர்நாடகால அரசு பஸ் ஓடுது, கேரளாவிலேயும் அரசு பஸ் ஓடுது. அங்கெல்லாம் 1 கிலோமீட்டருக்கு லாஸ் 1 ரூபாய் லாஸ், 1.5 ரூபாய் லாஸ், 1.25 ரூபாய் லாஸ். ஆனா தமிழ்நாட்டுல நாம இருக்க பாத்தீங்களா, நம்ம பஸ்ல தங்கத்துல செஞ்சு ஓட்டுறாங்க. லாஸ் எவ்வளவு தெரியுமா? 9 ரூபாயில இருந்து 24 ரூபாய் லாஸ் ஓடுது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பேர் இது. இப்ப சொல்றேன், நீங்க காக்கி சட்டை போட்டு வாழ்நாள் முழுக்க அரசு போக்குவரத்து கழகத்துல பேருந்து ஓட்டுநரா பேருந்து நடத்துனரா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தல்ல தயவு செய்து நாம் தமிழர் கட்சி விவசாய சட்டத்துக்கு வாக்களிங்க, வாக்களிங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? ரைட்டா முடிச்சாச்சு, முடிச்சாச்சு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், உங்க டிப்போல பாதி கான்ட்ராக்ட் தனியார் கான்ட்ராக்ட், தனியார் கான்ட்ராக்ட். வெளியே சொல்லவும் கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு வெளியே சொல்லவும் முடியாது, சொல்லாம இருக்க முடியாது. ஐயா இந்த அரசு ஊழியர்களை வச்சுதாயா நான் சங்கம் நடத்திக்கிட்டு இருக்கேன், கம்யூனிஸ்ட் சங்கம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்ப இவனுக்கு அரசு ஊழியம் இல்ல அப்படின்னா எப்படியா எனக்கு காசு வரும்? காசு எப்படி வரும்? வராது. இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் ஒரே தீர்வுதான். நாங்க தான் சொல்றோம், எப்படியாவது வீட்டுக்கு அரசு பணி, நாங்க என்ன விவசாய பணியை அரசு பணி மாத்திரம், ஆடு மாடு மேய்ப்பதை அரசு பணியாக மாற்றுவோம் என்று சொல்லக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் நாங்க பாதுகாக்க மாட்டோமா? கட்டாயம் பாதுகாப்போம். 26ல போடலன்னு வச்சுக்கோங்க, 31ல தேர்தல் வரும் பாத்தீங்களா, அப்ப நீங்க தேர்தலை வாக்களிக்கும் போது இந்த காக்கி உடுப்பு போட்டு அரசு சம்பளம் வாங்க மாட்டீங்க, உங்களை தனியாருக்கு வித்துட்டு போயிடுவாங்க. இந்த திராவிட திருவாளர்கள் வித்துட்டு போயிடுவாங்க. சாமி நம்பணும், நம்பணும். 1 கிலோமீட்டருக்கு 24 ரூபா நட்டு எழுதிட்டு எப்படி நீங்க அரசு ஊழியரா இருப்பீங்க? எப்படி இருப்பீங்க? ஜெயலலிதாவா ஒரே இடத்துல லட்சக்கணக்கான ஊழியர்களை வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்றதுக்கு? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நடக்காது.